நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாய் இருக்கிறார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஆம், கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாய் இருக்கிறார். அவரை நம்புங்கள். உறுதியாய் பற்றிக் கொள்ளும் பொழுது பூரண சமாதானத்தை பெற்றுக்கொள்வீர்களாம். இந்த நாளிலே யார் யார் வியாதியோடு, எனக்கும் இனி அவர்தான், என் வியாதி நீங்க வேறு வழியேதும் இல்லை, என் வியாதி இந்த இயேசு கிறிஸ்துவால் தான் நீக்க முடியும் என்று நம்புகிறீர்களோ அவர்களுக்கும், யார் யார் என் பிள்ளையின் காரியத்தை இனி தேவனிடத்தில் கரத்தில் ஒப்புவித்து விட்டேன், இனி எனக்கு எல்லாமே அவர்தான் என்று நம்புகிறீர்களோ அவர்களுக்கும், என் வேலையின் காரியத்தை, என் பிள்ளைகளுடைய படிப்பின் காரியத்தை, என் தொழிலை அவரிடத்திலே ஒப்புவித்து விட்டேன், இனி எனக்கு எல்லாம் அவர்தான் என்று யார் யார் உறுதியோடு இருக்கிறீர்களோ உங்கள் அத்தனை பேருக்கும் இன்றைக்கு தேவன் ஒரு புது பலத்தை, ஒரு புது விடுதலையை, ஒரு புது சமாதானத்தை தரும்படி இந்த பிரார்த்தனை வேளை இருக்கிறது. எனக்கு அன்பான ஜாஷ்வா டிவி நேயர்களே, இந்த பிரார்த்தனை வேளையிலே நாங்கள் உங்களுக்காய் ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி, மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் பரலோக பிதாவே, இயேசு அப்பா, நீர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். தேவனே, இந்த நாளிலே யார் யார் வியாதியோடு இருக்கிறேன் என்று ஜெப குறிப்பு அனுப்புகிறார்களோ அவர்களுக்கும், யார் யார் பிரச்சனை வேதனை வருத்தத்தோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்களோ அவர்களுக்கும், என் பிரச்சனை நீங்காதா, என் போராட்டம் என்று போயும் இனி அவ்வளவுதான் என் வாழ்வு என்று புலம்புகிற மனம் கசந்த உடைய பிள்ளைகளுக்கும் தேவனே நீர் ஆறுதல் செய்யும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி, புது விடுதலையை தரும்படி கர்த்தாவே நான் ஜெபிக்க வந்திருக்கிறேனப்பா. ஜெப குறிப்பு அனுப்புகிற பிள்ளைகளுக்கும், எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கும் மனதிறங்கி ஆசீர்வாதத்தையும் நன்மையும் விடுதலையும் இன்றைக்கு கட்டளிடும்படியாய் கெஞ்சுகிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த பிரார்த்தனை வேளையிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலே நம் ஆராதனையில் பிரியப்படுகிற தெய்வம், நம்முடைய ஆராதனைக்கு காரணரும் ஆராதனையில் அங்கே இருக்கிற தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவை பாடி போற்ற இருக்கிறோம். எங்களோடு சேர்ந்து பாடுவீர்களா? மன்னனேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு, மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு என்ற ஓர் பழைய பாடல் மனதார நீங்கள் பாடும் பொழுது, இருதயத்தின் ஆழத்திலிருந்து எங்களோடு நீங்கள் சேர்ந்து பாடும் பொழுது நிஜமான அப்படியே உங்களுக்கு செய்வார், அப்படியே உங்களுக்கு செய்வார். கைகளை தட்டி சேனைகளின் கர்த்தருக்கு ஆராதனை, ஆராதனைக்கு காரணர் அவர். நீ மகிழ்ந்து பாடிடு, மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு, மன்னனேசு வருகிறார்,
ஆளன் வருகிறார் நீ ஆயத்தப்படு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. ஆமென். ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. மன்னனைத்து வருகிறார் நீ மகிழ்ந்து பாடிடு. ஆளன் வருகிறார் நீ ஆயத்தப்படு. மகிமையானவர் மறுரூபமானவர், கித்திலி பழம் அவர் கிண்ணற தோட்டம். மகிமையானவர் மறுரூபமானவர், கித்திலி பழம் அவர் கிண்ணற தோட்டம். லீலி புஷ்பமே சரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமே சரோனின் ரோஜாவே. மேன்மையானவர் மகா மேன்மையுள்ளவர், மேன்மையானவர் மகா மேன்மையுள்ளவர். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. ஆமென். ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. பொற்கள வீதி அது பொற்பரன் வீதி, பளிங்கு கற்களும் அங்கே பளித்திடுதே. பொற்கள வீதி அது பொற்பரன் வீதி, பளிங்கு கற்களும் அங்கே பளித்திடுதே. ரத்தினங்களும் ஈழ நீளமும், ரத்தினங்களும் ஈழ நீளமும். படிகை பச்சை மரகதமும் பாடி போற்றுதே. ஆமென். படிகை பச்சை மரகதமும் பாடி போற்றுதே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. ஆமென். ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. பெண் குதிரை மேல் உலாவ வருகிறார், பெண் கிரீடமும் அவர் தலையில் ஜொலிக்குதே. பெண் கிரீடை மேல் உலாவ வருகிறார், பெண் கிரீடமும் அவர் தலையில் ஜொலிக்குதே. பெண் சிங்காசனம் பொன் சிரிக்குதே, பெண் சிங்காசனம் பொன் சிரிக்குதே. நட்சத்திரங்கள் கை கொட்டி பாடுதே, நட்சத்திரங்கள் கை கொட்டி பாடுதே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆடி பாடி நடனமாடி. ஆனந்தித்திடு. ஆமென். ஆடி பாடி நடனமாடி. ஆனந்தித்திடு. மன்னன் இயேசு வரும் பொழுது, மகிமை சிறந்தவராய் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது என்ன செய்ய முடியும்? ஆடி பாடி துதிக்க முடியுமாம். ஆமென் சொல்லுங்களேன். அவர் வெண் குதிரையுமே உலாவ வருகிறாராம். வெண் குதிரையுமே உலாவுகிற தெய்வம் இன்றைக்கு நான் சொல்லுவேன், உங்கள் அருகே வருவார். அவர் உங்கள் எல்லா காரியத்தையும் பார்த்து என் ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார். நம்முடைய வேதனையை வருத்தத்தை நினையாத தெய்வம் அல்ல, நம்முடைய வேதனை வருத்தத்தை பார்த்து ரசிக்கிற தெய்வம் அல்ல இந்த தெய்வம். நமக்காய், நம்முடைய அக்கிரமங்களுக்காய், மீறுதலுக்காய் மறிக்கவே மனித அவதாரம் எடுத்தார் ஐயா. எத்தனையோ அவதாரங்களை நீங்கள் கேள்விப்படலாம், எத்தனையோ நான் தான் என்று சொல்லுகிற அவதாரங்களை நீங்கள் பார்த்திருக்கலாம். எதற்கெல்லாம் வந்தது என்று பாருங்கள் ஐயா. இது இயேசு கிறிஸ்து வந்ததின் நோக்கமே பாவிகளை ரட்சிக்க, பாவிகளை ரட்சித்து பாவத்தின் பலியாகவே அவர் வந்தார். நம்முடைய பாவங்களை, நம்முடைய சாபங்களை, நம்முடைய எல்லா அக்கிரமங்களையும் சுமந்து தீர்ப்பதற்காகவே இந்த தெய்வம் மனித உருவில் வந்தார் ஐயா. இந்த மகா மேன்மை உள்ள தேவனை ஆராதிக்கும் வண்ணமாய் மற்றும் ஒரு பாடலை என்னோடு சேர்ந்து பாடுவீர்களா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். சோதரப்பள்ளி சோதரப்பள்ளி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு என்ற ஒரு பாடல் என்னோடு சேர்ந்து பாடுங்களேன். கைகளை தட்டி துதிரப்பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு.
பலி சொதிர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா. சுதிர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சொல்லுங்களேன், சுதிர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. உணவு தந்தீர் நன்றி ஐயா, உணவு தந்தீர். இதுவரை உணவு தந்து உடையும் தந்து உடையும் தந்தீர் நன்றி ஐயா, உடையும் தந்தீர் நன்றி ஐயா. சுதிர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சுதிர பலி அப்பாவுக்கு. சொல்லுங்களேன், துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. கூட வைத்தீர் நன்றி ஐயா, கூட வைத்தீர் நன்றி ஐயா, பாட வைத்தீர் நன்றி ஐயா, பாட வைத்தீர் நன்றி ஐயா. சுதிர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சுதிர பலி அப்பாவுக்கு. சொல்லுங்களேன், சோத்திர பலி இடுகிறவன் என்னை கனமணிரன் என்று சொல்லியிருக்கிறார். சுதிர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. எதற்கு துதிக்க வேண்டும்? இன்றைக்கு ஆராதனை எதற்கு என்றால், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர் நன்றியை விரும்புகிறாராம். 10 குஷ்டரோகி சுகமாகி போனான் ஐயா. 10 பேர் மொத்தமாக இருந்த குஷ்டரோகிகளுக்கு என் எஜமான் தேடி சென்று சுகம் தந்தார். 9 பேர், ஐயோ நான் ஆசாசையா கட்டின வீடு எப்படி இருக்குதோ, வீட்டை பார்க்க போறேன்னு ஓடிட்டான். இன்னொருத்த சொன்ன, ஐயோ என் குடும்பம் எங்க இருக்குதோ, என் பிள்ளையெல்லாம் நான் பார்க்க போறேன்னு வேகமா ஓடிட்டான். இன்னொருத்த, என் சொத்து புல்லா பெயரும் போலுங்க, என் சொத்தெல்லாம் நான் பார்க்கட்டு போயிட்டான். இப்போ உள்ள குஷ்டரோகி என்ன சொல்லியிருப்பான், நான் வாங்கி விட்ட கார் எப்படி நிக்குதோ, நான் வாங்கி விட்ட என் பைக்கு எப்படி நிக்குதோ பார்க்க போறேன்னு ஓடிட்டான். ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் உணர்வு வந்துருச்சு, ஐயா இத்தனை வருஷம் ஊருக்குள்ள போக முடியாம இருந்தேன், இத்தனை வருஷம் ஊருக்குள்ள என்ன வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க, இத்தனை வருஷம் எல்லாராலும் வெறுக்கப்பட்டவனாய் இருந்தேன், இத்தனை காலமாய் என்னை உபசரிக்க, என்னை வா என்று கேட்க ஒரு நாதியும் இல்லாதிருந்தது, ஒரு கண்களும் எனக்கு இறங்காதிருந்தது, நான் உள்ள போகக்கூடாதுன்னு சட்டம் இருந்துச்சு ஐயா. இன்றைக்கு ஊருக்குள்ள நான் போயிருக்கிறேன். இன்றைக்கு என்னையே யாரு குஷ்டரோகின்னு சொல்லி வெளியே போன்னு பத்தி விட்டாங்களோ அவங்க சொல்லிட்டாங்க, நான் குஷ்டரோகி இல்ல, நீ ஊருக்குள்ள போகலாம், ஓ வீட்டுக்கு போகலாம், ஓ இடத்துக்கு போகலாம், நீ எங்க வேணாலும் போகலான்னு சொல்லிட்டாங்க. ஆனா இதுக்கு காரணம் ஒருவர் இருக்கிறார், காரணம் ஒருவர் இருக்கிறார். எனக்கு வாழ்வு தந்த வள்ளல் ஒருவர் இருக்கிறார், எனக்கு வாழ்க்கையை பிச்சையாய் போட்ட ஒரு தெய்வம் ஒருவர் இருக்கிறார், அவர் வெளியே நிற்கிறார், அவர்கிட்ட போய் நான் சொல்லிட்டு வரேன்னு சொல்லி ஓடி வந்து கண்ணீரோடு, அது என்ன கண்ணீர், ஆனந்த கண்ணீர், அந்த ஆனந்த கண்ணீர்ல சொல்லுதான், நன்றியப்பா நன்றியப்பா. நம்மளும் கூட சொல்லலாம் ஐயா, சொல்லலாமா சொல்லக்கூடாதா? எத்தனை ஆயிரம் பிரச்சனைகள் வந்திருக்கிறது. 2025 எத்தனை விதவிதமான போராட்டங்கள், வருத்தங்கள், வேதனை, ஐயோ விதவிதமான பிரச்சனையை கொண்டு வந்து எப்படி ஆகிலும் இவனை கீழே தள்ள வேண்டும் என்று விதவிதமான யோசனை செய்திருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியவில்லையே. ஆமென் ஆமென். ஒன்றும் செய்ய முடியல. நன்றி சொல்லக்கூடாதா? எத்தனை கொள்ளை நோய்கள் வந்திருந்தது. எது உங்களை தொட்டது? எதனால் நீங்கள் போனீர்கள், இழந்து போனீர்களோ? இல்லையே. நன்றி சொல்லக்கூடாதா? கண்களை மூடி
நீங்கள் சோத்திரப்பான்னு சொல்லுவீங்களா? நன்றி இயேசுப்பான்னு சொல்லுங்களேன். நன்றி பரிசுத்த ஆவியானவரேன்னு சொல்லுங்க. நன்றி கர்த்தாவேன்னு சொல்லுங்க. சேனைகளின் கர்த்தாவே உமக்கு நன்றி. இதுவரை நீர் செய்த என் நன்மைகளுக்கு, எனக்கு பாராட்டின கிருபைகளுக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்பா? உமக்கு நன்றி மாத்திரம் செலுத்துறேன்னு சொல்லுவீங்களா? ஐயா, நீங்க அவருக்கு என்ன செய்ய முடியும்? அவர் உங்கள் மேல் வைத்த அன்பினாலே எவ்வளோ பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். உங்களுக்கு உங்கள் வாழ்வில் இந்த நாளை தந்திருக்கிறார், ஜீவனை தந்திருக்கிறார், பாதுகாத்து எடுத்திருக்கிறார். உங்கள் பிள்ளையின் காரியங்களை பொறுப்பெடுத்து உங்கள் பிள்ளையினுடைய திருமண காரியங்களை தேவனே முன்னின்று நடத்தி இருக்கிறார். நெடுநாளாய் கட்டப்படாத வீடு இந்த ஆண்டு கட்டப்பட்டிருக்கிறது. நெடுநாளாய் அடைக்க முடியாத கடன் இந்த ஆண்டு அடைக்க முடிந்திருக்கிறது. அநேக நாளாய் யோசித்த ஆசீர்வாதங்கள், விரும்பின அந்த ஆசீர்வாதம் வந்திருக்கிறதே. அவருக்கு நன்றி செலுத்தக்கூடாதா? நன்றி செலுத்தக்கூடாதா? நன்றின்னு சொல்லுங்க. ஏசப்பா உமக்கு நன்றி ஏசப்பா, எனக்கு அருமையான குடும்பத்தை தந்தீரே உமக்கு நன்றி ஏசப்பா, எனக்கு நல்ல தொழிலை தந்தீரே நன்றி ஏசப்பா, என்னை பாதுகாத்தீரே உமக்கு நன்றி ஏசப்பா, நல்ல மனைவி பிள்ளைகளை தந்தீரே உமக்கு நன்றி ஏசப்பா, எல்லாவற்றுக்கும் மேலாக இதுவரை ஜீவனை தந்தீங்களே உமக்கு நன்றி. நன்றி சொல்லுங்களேன். நன்றி பலிபீடம் கெட்டுபோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோ, செய்த நன்மை சொல்லி சொல்லி பாடுவோ. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே, நன்றி தகப்பனே ஆமென் ஆமென் ஆமென். நன்மை செய்திரே, நன்றி பலிபீடம் கட்டுவோம். சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள், ஆயிரம் ஆயிரமாய் நன்மைகள் செய்திருக்கிறார். பாடுவே நன்றி நன்றி தகப்பனே இயேசுவே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே சொல்லுங்களேன். நன்மைகள் செய்திரே, நன்றி தகப்பனே இயேசுவே உமக்கு நன்றி. நன்மைகள் செய்திரே, நன்றி பலி இன்றைக்கு உங்கள் வீடுகளில் நன்றி பலி பீடம் கட்டப்படட்டும் அப்பா. சொல்லுங்க சகோதரனே சகோதரியே, நன்றி நன்றி சொல்லி பாருங்களேன். நன்றி சொல்லி பாருங்க. நன்மைகள் செய்திரே, ஆமென் ஆமென் ஆமென். நன்றி தகப்பனே இயேசுவே நன்றி. நன்மைகள் செய்திரே, நன்றி அப்பா, நன்றின்னு சொல்லுங்களேன். அவர் அதை விரும்புவார். நன்றி சப்பா, நன்றி தேவனே. இப்பொழுதும் யார் யார் இந்த வியாதி படுக்கையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும் தேவனே மனதிறங்கி இந்த வியாதி படுக்கையை நீக்கி போடும். மன பயத்தினால், மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். நான் அவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். நடக்காததை நடக்குமோ என்று பயந்து கொண்டிருக்கிறேன் சகோதரியே. இப்படி நடந்துருமோ, அதை செஞ்சிருவாங்களோ, நமக்கு இப்படி ஆயிருமோன்னு சொல்லி நீயா நினைத்து கொண்டு இருக்கிறாய். என் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை இருக்கிறது, பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று. ஆமாம், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு துணை நிற்கிறாராம். பயப்படாதிருங்கள். வியாதிகள், வறுமைகள், போராட்டம் எல்லாவற்றையும் நீக்குகிற தெய்வம், வல்லமை உள்ள தெய்வம், இன்றைக்கும் ஜீவனுள்ள ஜீவாதிபதியாய் ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கு துணையாய் ஆறுதலாய் இருக்கிறார். அந்த தெய்வம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த தெய்வம் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென் ஆமென். இந்த நாளிலும் நான் உங்களோடு பேசும்படி நிஜமான எனக்கு தந்த பாக்கியத்துக்காய் அவரை நன்றியோடு துதிக்கிறேன், சொதறுகிறேன். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களோட வேத புஸ்தகம் இருக்கிறதா? எனக்கு என்னோடு திருப்புங்களேன். என் ஆண்டு உங்களுக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்ல மறக்க வேண்டாம். உங்கள் ஜெப குறிப்பை இப்பொழுது எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். இன்னும் தொடர்ந்து அனுப்பி உங்களுக்கு கர்த்தர் உங்களோடு பேசட்டும். இந்த நாளிலே யாத்ராகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் விதமாய் சொல்கிறது. என்னோடு திருப்புவீர்களா? யாத்ராகமங்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, என் ஜனத்தின் உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன கண்மன கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் ஆராதிக்கிறவர், நீங்கள் நம்புகிறவர் இன்னார் என்று நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இப்படித்தானே? நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் கேட்கிறவர், நீங்கள் நம்புகிற இந்த தெய்வம் பார்க்கிறவர். அவர் சொல்லுகிறார், என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்தேன். அவர்கள் மேல் அதிகாரிகள் நிமித்தம், அவருடைய உறவினர்கள் நிமித்தம், அவர்கள் நம்பின பொல்லாத மனுஷர்கள் நிமித்தம் வடிக்கிற கண்ணீரை கண்டேன், சொல்கிற அந்த வார்த்தையை கேட்டேன் என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார். உபத்திரவத்தை, வருத்தத்தையும் பார்க்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார் ஐயா. என் அன்பு ஜனமே, தேவன் எப்படிப்பட்டவர்? நம்முடைய துக்கங்களை எல்லாம் நீக்க வல்லமை உள்ளவர். இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? மகா அன்புள்ள தெய்வம். இந்த தெய்வம் எப்படிப்பட்டவர்? எதையும் எதிர்பார்த்து உங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம் அல்ல. உங்களிடத்தில் இரத்த பலி கேட்கிற தெய்வம் அல்ல. உங்களிடத்தில் ஏதோ ஒரு பலியை வாங்கி உங்களுக்கு நன்மை செய்கிற தெய்வம் அல்ல இந்த தெய்வம். இவர் வந்ததே பலியாய்த்தான் ஐயா. ஆமென். இவர் வந்ததே நமக்கு நம்முடைய பாவங்களை நீக்குகிற பாவ பலியாய் வந்த தெய்வம். சொல்லுகிறார், நாம உபத்திரவத்தை பார்த்துட்டோமா? நான் உபத்திரவத்தை பார்த்துட்டேன். இன்றைக்கு உபத்திரவம் ஒவ்வொரு ஜனங்களுக்கும் விதவிதமான முறையில் வடிவில் இருந்து கொண்டு இருக்கிறது. உபத்திரவம் இல்லாத மனிதன் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு இருக்கிறது. உபத்திரவம் பெருகி இருக்கிறது. வேலை இல்லாததினாலே உபத்திரவம், குழந்தை இல்லாததினாலே உபத்திரவம், குழந்தையோடும் உபத்திரவம் இருக்குது. திருமணம் ஆகாதனால வருத்தப்படுகிற ஒரு குரூப் இருக்கிறது. திருமணம் ஆனனால வருத்தப்படுகிறவங்களும் இருக்கிறாங்க. அப்படித்தானே? அப்படித்தானே இல்லையா? ஐயோ, எனக்கு போய் இப்படி முடிச்சு வச்சுட்டாங்களேன்னு சொல்லி வருத்தப்படுதே அருமையான சகோதரன் சகோதரி உண்டு. இன்னும் திருமணம் ஆகலையே நினைக்கிறவங்களும் உண்டு. சோதனை விதவிதமான வழியில் வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, சிலரை பொல்லாத மனிதன் நெருக்கி அவருடைய பொறுமையை, அவருடைய அன்பை, அவருடைய திறமையை சோதிச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்படித்தானே? சோதிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஒரு முறை அருமையான தேவமலர் சொன்ன ஒரு சம்பவம். ஒரு பெரிய பரிசுத்தவான், டிஎல் முடி என்ற ஒரு பரிசுத்தவான், அன்றைய நாட்களிலே, அவருடைய வாலிப நாட்களிலே செருப்பு கடையில் வேலை செய்தாராம். இந்த ஷூ கடையில் ஒரு அழகான ஒரு குட்டி பிள்ளை வருமாம், கதவை திறக்குமாம். அருமையான தெய்வ மனிதர், நல்ல திடகாரத்தனமான மனிதராம். திடகாத்திரமான நல்ல தைரியமான ஒரு பெரிய ஆள். கதவை திறந்து வந்து சொல்லுமாம், அங்கள் இயேசு உங்களை நேசிக்கிறார். அவ்வளவுதான், ஓடிடும். மறுபடியும் வரும், அங்கள் ஜீசஸ் உங்களை நேசிக்கிறார். ஓடிடும். மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு வரும், கதவை திறக்கும், அங்கள் உங்களை இயேசு நேசிக்கிறார். இந்த மனுஷனுக்கு கோபம் ஆயிடுச்சு. என்ன நம்மள ஒரு அளவில்லாம அந்த பிள்ளை சோதிக்கு, யார் அவர்? என்னையே நேசிக்கணும்,
என்னை என் சொந்தமே நேசிக்காது, என்னை ஏன் அவர் நேசிக்கணும்? இன்னைக்கு நீங்களும் சொல்லுவீங்களோ, இன்னைக்கு எங்க சொந்தமே என்னை நேசிக்காது, ஏசப்பா என்னை நேசிப்பாங்களா? கேள்வி இருக்கிறதா? சகோதரனே, நான் மலை போல் நம்பின என் பிள்ளைகள் என்னை நேசிக்கவில்லையே, இந்த இயேசு தெய்வம் என்னை நேசிப்பாரா என்று நினைக்கிறீர்களா? இல்லையே, நான் மலை போல் நம்பின என் கணவன், என் சொந்தங்கள் என்னை மதிப்பது கூட இல்லை, என்னுடைய பேசுவதே இல்லை, இந்த இயேசு தெய்வம் என்னை நேசிப்பாரா என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? உண்மைதான் ஐயா, உங்களை நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார். அந்த தெய்வம் இன்றைக்கும் அதே அன்போடு தான் இருக்கிறார். அருமையான பரிசுத்தவான் டிஎல் மூடி ஐயாவை அந்த பிள்ளை மறுபடியும் சொல்லையும், இவருக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கு, என்னையே நேசிக்கிறது யாரு, என் மேல அன்பு வச்சிருக்க யாரு பார்த்துருவோம் சொல்லிட்டு ஏசுன்னா யாருன்னு கேட்டிருக்கிறார். யாரோ என்னை நேசிக்காங்களா? யார் அந்த இயேசு? யார் அந்த இயேசு? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய வார்த்தை என்ன ஜனங்கள் அப்போ இயேசு என்றால் யார் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். என்னையும் நேசிக்க ஒருவர் உண்டா என்று சொல்லித்தான் என் மேல் அன்பு வச்சு என்னைய நேசிச்சு எனக்காக இரத்தத்தை மனப்பூர்வமாய் சிந்துவதற்கு ஒரு தெய்வம் இருக்கிறார் என்றால் அவர்தான் இயேசு என்று நாடு நாடாய் தெரு தெருவாய் அந்த தெய்வம் பிரசங்கித்து வந்தார். அவருடைய அன்பை கண்டார். அருமையான ஈவேரா பெரியாரின் வளர்ப்பு மகன் ஸ்டாலின் என்ற ஒரு வளர்ப்பு மகன் இருந்தார். ஈவேரா பெரியார், தந்தை பெரியாருடைய வளர்ப்பு மகன். பெரியாரின் கொள்கையால் அவரோடு இருந்த ஒரு மனிதன். அவர் எப்படிப்பட்டவர் என்றால், அந்த ஸ்டாலின் என்ற அருமையான மனிதர் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் பிறந்த அன்னைக்கு தகப்பன், தாய், அவருடைய தாத்தா மரித்து போனார்கள். மரித்து போயும் குப்பை தொட்டியில் கொண்டு போய் போட்டதை சரி எங்கேயாவது தூரை கொண்டே போடுவோம் என்று சொல்லும் பொழுது ஒரு காவல்துறை அதிகாரி கொண்டு போய் வளர்த்திருக்கிறார். அவர்களுக்கு அநேக நாட்களாய் பிள்ளை இல்லாததினாலே 4 நாள் இருந்திருக்கிறது. 4 நாள் கழிச்சு அந்த காவல்துறை அதிகாரியின் மனைவி கேட்டிருக்கிறார், இந்த பிள்ளை உங்களுக்கு எப்படி கிடைத்தது, இந்த பிள்ளையின் வரலாறு என்ன என்று கேட்கையும் அந்த அதிகாரி சொல்லியிருக்கிறார். அந்த அம்மா சொல்லியிருக்கு, இவ்வளவு நாள் நமக்கு பிள்ளை இல்லாட்டாலும் சந்தோஷமா தான் இருக்கிறோம், இந்த பிள்ளை வந்தனால நீங்களும் நானும் சித்திரப்படாது, நமக்கு தேவையில்லை இந்த பிள்ளை, இது அப்படியே இந்த பெரியாரின் இந்த குழந்தை திட்டத்தில் கொண்டு போய் போட்டுதுன்னு சொல்லிட்டாங்க. பெரியார் வளர்த்திருக்கிறார். அருமையான பெரியார் அவரை அழைப்பாராம், வெங்காயம் என்று அழைப்பாராம். வெங்காயம் அங்க வா, வெங்காயம் அதை செய் அப்படின்னு சொல்லித்தான் அழைப்பாராம். தகப்பனின் அன்புக்கு எங்கிருக்கிறார்? அவர்கள் அருமையான அந்த தெய்வ மறுப்பு கொள்கையில் இருந்ததினாலே காலேஜில் படிக்கிற அந்த ஸ்டாலின் என்கிற அருமையான அந்த வாலிபன் ஒவ்வொரு நாளும் இரவும் தெய்வம் இல்லை, தெய்வத்தை நம்புகிறவன் காட்டுமிராண்டி, பாம்பை நம்பலாம் பரிசுத்த ஆவியை நம்பாதே என்று சொல்லி தங்களுக்கு என்னென்ன வாக்கியங்கள் உண்டோ அத்தனையும் மக்கள் கூடுகிற பகுதியிலே எழுதுவது அவர்களுக்கு வழக்கமாம். எழுதுவாராம். ஒரு நாள் கேட்டிருக்கிறது, இரவு 12 மணிக்கு கேட்டிருக்கிறது, மகனே ஸ்டாலின் என்றிருக்கிறது. இவர் சொல்லியிருக்கிறார், எனக்கு ஒரு தகப்பன் இருந்துச்சுன்னா, எனக்கு ஒரு அப்பா இருந்திருந்தாருன்னா, என்னை பெற்றவன் சாகாம இருந்திருந்தான்னா என்னையும் இப்படித்தானே கூப்பிட்டுருப்பான், மகனே ஸ்டாலின் கூப்பிடுதே நினைச்சிருக்கிறார். கொஞ்ச நேரம் கழிச்சும் அதே சத்தம், மகனே ஸ்டாலின். இவருக்கு கோபமாயிற்று. ராத்திரி 12 மணிக்கு சத்தம் போட்டு மகனை கூப்பிடணுமா? என்ன அப்பையாவ, அந்த மகன் எங்க தொலைஞ்சு போனான், எங்க போனா அந்த மகன், அது என் பேர் வச்சு போயிருக்கானே என்று சொல்லி இவர் புலம்பி இருக்கிறார். மறுபடியும் கூப்பிட்டிருக்கிறது, மகனே ஸ்டாலின். இப்பொழுது அவருக்கு புரிந்துவிட்டது, என்னைத்தான் யாரோ அழைக்கிறார் என்று. என்னைத்தான் யாரோ அழைக்கிறார்கள். என்னையா இப்படி அன்போடு அழைப்பது? ஆம்,
என்னை ஏன் நீங்கள் அழைக்க வேண்டும்? நீ என் மகன். என்ன சொல்லுகிறீர்கள்? நான் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? தெரியும். என்னுடைய வரலாறு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். நீங்கள் யார்? என்னை நேசிக்க நீங்கள் யார்? என்னை அறிந்த நீங்கள் யார் என்று சொல்லும் பொழுது என் எஜமான் அவருக்கு தம்மை வெளிப்படுத்தியிருக்கிறார். தம்மை வெளிப்படுத்தவும் அவரால் தாங்க முடியாத இந்த பிரசன்னத்தை, வல்லமையை உணர்ந்தவர் மறுபடியும் கேட்டிருக்கிறார். உங்களை காமிச்சிங்க, சரிதாயா, என்னைய காமிக்க முடியுமா? என்னைய காமிக்க முடியுமா என்று சொன்னதும் அவர் தெய்வம் இல்லை என்று வரைகிற அந்த சுவரிலே நாம் இன்றைக்கு சினிமா தியேட்டரிலே படம் பார்ப்பது போல அவருடைய வாழ்க்கை வரலாறு பிறந்ததிலிருந்து அதுவரை காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த எஜமானுடைய குரலோ ஒவ்வொரு முறை இவர் கண்ணீர் விடும் பொழுதும் மகனே ஸ்டாலின், மகனே ஸ்டாலின் என்று கேட்குமாம். அழுதிருக்கிறார். ஐயோ, இப்படி ஒரு தெய்வமா? என் வருத்தத்தை உணர்ந்த ஒரு தெய்வம் இருக்கிறதா? எங்கள் வேதனையை உணர்ந்த ஒரு தெய்வம் இருக்கிறதா? ஏழையை நேசிக்க ஒரு தெய்வம் உண்டா? ஏழைகளுக்கு உதவி செய்ய ஒருவர் உண்டா என்று ஆலோசித்து பட்டணமாய் சவால் விட்டு ஊழியம் செய்தார் ஐயா அந்த அருமையான தெய்வ மனிதர் ஸ்டாலின். அவருக்கு பெயர், அவர் சவால் விட்டு ஊழியம் பண்ணுகிறனாலே தீப்பொறி ஸ்டாலின் என்று பெயர். என கண்மான கருத்துடைய பிள்ளையே, உங்கள் வேதனையை ஒருவர் அறிந்திருக்கிறார். இரவெல்லாம் நீ அழுகிறாயே, பகலெல்லாம் சிரிக்கிறாய், பகலெல்லாம் நல்லவர் சந்தோஷமாய் இருப்பது போல நடிக்கிறாய். இரவெல்லாம் யாருக்கும் தெரியாது என்று நீ அழுகிறாயே. உன் அழுகையின் சத்தத்தை ஒருவர் கணக்கு வைத்திருக்கிறார். உன் அழுகையின் சத்தத்தை கவனித்து உன் கண்ணீரை கணக்கில் வைத்திருக்கிறார். ஒருபோதும் மறக்க மாட்டார், ஒருபோதும் மறக்க மாட்டார். நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது ஐயா, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்கிறது, அவர் உபத்திரவப்பட்டவருடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணார் என்று. இந்த அன்பு ஜனமே, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 10ஆவது வசனத்திலே ஒரு சம்பவம் இருக்கிறது. அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்குகிறாள். தானும் தன் மகனும் சாப்பிட்டுட்டு சாவதுக்கு, எதுக்கு? சாப்பிட்டுட்டு சாவுறதுக்கு விறகு பொறுக்கிறார். கொஞ்சம் மூலமாவும் இருக்கு. எல்லாரிடம் கடை கேட்டேன், எனக்கு சொந்தம் என்று சொன்ன எல்லாரும் மறுத்து விட்டார்கள். நான் நம்பின எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். இனி என்னால் வாழ முடியாது. இனி என் வாழ்க்கை அவ்வளவுதான். நான் போன பின்பு என் பிள்ளை எப்படி வாழும்? என் பிள்ளையும் சாகட்டும் என்று இருவரும் சாக முடிவெடுத்து பிறகு பொறுக்கிறாள். அவள் அழுத கண்ணீர் அவள் சொந்தத்துக்கு அற்பமாய் போனது. அவள் வடித்த கண்ணீர், அவருடைய இருதயத்தின் வேதனை, வருத்தம் எல்லாம் அவள் சொந்தத்துக்கு அற்பமாய் இருந்தது. அவள் நினைத்தாள், இனி எனக்கு உதவ ஒருவரும் இல்லை, எனக்கு என்று பரிதபிக்க ஒருவரும் இல்லை. எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரே ஒரு பிள்ளைதான் இருக்குது. இந்த பிள்ளையை விட்டுட்டு போனாலும் கொன்றுவாங்க, நம்மளே சேர்ந்து செல்வம் சொல்லி தற்கொலை செய்ய முடிவெடுத்திருந்தாள். தற்கொலை செய்ய முடிவெடுத்தவருடைய வேதனை, வருத்தத்தை என் எஜமான் கண்டு சொன்னார். ஊழியக்காரன் அனுப்புதார், எலியாவே நீ சாரிபாத்துக்கு போ, நீ சாரிபாத்துக்கு போ அப்படிங்கிறார். வருகிறார், இந்த விதவை பார்க்கிறார். என்ன கொஞ்சம் அப்போ சொல்லுதா, ஐயா எனக்கு யாரும் கொடுக்கல, ஒண்ணும் இல்ல, சாக போறேன்.
சாக போறேன், சாவுல கூட ஒரு நிம்மதி இல்லையான்னு சொல்லி புலம்பி இருக்கிறாள். என் சகோதரனே, சகோதரியே, உங்கள் கண்ணீர் உங்கள் நிறுவனத்துக்கு தெரியாமல் இருக்கலாம், நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்துக்கு தெரியாமல் இருக்கலாம், நீங்கள் உழைக்கிற உங்கள் கட்சிக்கு தெரியாமல் இருக்கலாம். இன்னைக்கு கட்சி கட்சின்னு சொல்லி கட்சி கலைவியே உன் கட்சிக்கு தெரியாமல் இருக்கலாம். உன் கட்சி காணாமல் போய் இருக்கலாம், காணாது போல் உடன் நடிக்கலாம். கண்டிருந்து உன் பிரச்சனை வேதனையை எத்தனை முறை உன்னிடம் கேட்டு உனக்கு என்ன செய்தது? நீ அலைந்ததும் கண்ணீர் வடித்ததும் அவர்கள் முன்னால் அவமானப்பட்டதுமே மிச்சம். வேற என்ன உனக்கு மிச்சம் வந்தது? சகோதரனே, என்னோடு பேசுவாராக. இந்த சகோதரின் புலம்பல், சகோதரிய அழகுகள் என் ஆண்டவர் கேட்டு ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார். போ, இவ வீட்டுக்கு போ. இவளை எல்லாரும் வெறுத்துட்டாங்க, எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க. இனி இவளை நினைச்சிட்டா நானும் ஒதுக்கிட்டேன்னு நினைச்சிட்டா. நான் கைவிடாத ஒரு தெய்வம், ஏழைகளுக்கு இரக்கம் செய்கிற ஒரு தெய்வம், திக்கற்றவர்களுக்கும் உதவியற்றவர்களுக்கும் உதவி செய்கிற ஒரு தெய்வம் நான் இருக்கிறேன் என்பதை இவளும் மறந்து விட்டாள். நீ போ என்று அனுப்பினார். வந்ததும் சொன்னார், நீ எனக்கு முதல்ல கொடு, பானையில எண்ணெயும் மாவும் குறையாது என்றார். என் சகோதரனே, ஒரு வேதாகமத்தை தயவு செய்து எடுத்து வாசியுங்கள். உங்கள் வேதாகமத்தை எடுத்து பாருங்கள். அதில் போடப்பட்டிருக்கிறது, ஐயா, பஞ்சகாலம் முடியும் வரைக்கும் சுமார் 2 வருஷ காலம், 2 வருஷ காலம் யாவன் கொடுக்க மாட்டேன், எனக்கே வழியில் நீ ஏமாத்தினானோ, எவமெல்லாம் இந்த அம்மாவுக்கு இல்லை இல்லைன்னு சொன்னானோ, யாரெல்லாம் இவங்களை கேலி பண்ணி கிண்டல் பண்ணி செத்துரு நீ வாழ வேண்டாம்னு சொன்னாலோ, அத்தனை பேரும் வந்து ஒட்டிக்கிட்டாங்க. அப்படித்தானே? ஏக்கா, உங்க வீட்டுல பானையில எண்ணெயும் மாவும் குறையவே இல்லையா? நாங்க கேள்விப்பட்டோம். எங்க வீட்டுல ஒன்னும் வழி இல்லை. நீங்க எடுத்த முடிவுதான் நானும் எடுத்தேன். ஆனா உங்க அண்ணன் சொன்னவ, என் தங்கச்சி நல்லா இருக்கும், அவ வீட்டுல நல்லா இருக்குது, அங்க பேருன்னு சொன்னாங்க, வந்துட்டேன்னு சொல்லியிருப்பான். இன்னொரு சொல்லியிருப்பான், அத்தே நீங்க வரும்போது எங்க வீட்டுல ஒண்ணுமே இல்லை, அதனால உங்களுக்கு கோபமா நான் பேசிட்டேன். உங்க மேல நான் எனக்கு எவ்வளவு பாசம் தெரியுமா? நடிப்புக்காரன் நடிச்சு வந்திருப்பான். நான் உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன் தெரியுமா? இப்போ எங்க வீட்டுல ஒன்றும் வழி இல்லை, எனக்கு ஏதாவது தாங்களே. யார்கிட்ட யாரை ஏளனம் பண்ணி பத்தினார்களோ, யாரை அவமானப்படுத்தி அனுப்பினார்களோ, இனி நீ வாழ வேண்டாம் செத்துருன்னு சொன்னாங்களோ, அவங்க கிட்ட. என் சகோதரியே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அநேகர் நீங்களும் நினைக்கீங்களோ, எனக்கும் உதவி செய்ய ஒருவரும் இல்லை, என்னை எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க, எனக்கு கெட்டினவனும் சரியில்லை, நான் பெற்றதும் சரியில்லை, என் சொந்தமும் என்னை கவனிக்கலைன்னு சொல்லி புலம்புகிறாயோ? எனக்கு அருமையான சகோதரியே, உனக்கு ஒருவர் இருக்கிறார். உன் அழுகையை கண்ட ஒரு தெய்வம் இருக்கிறார். உன் கண்ணீரை கணக்கில் வைத்திருக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். உனக்காய் பரிதவிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். உனக்காய் பரிந்து பேசுகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர்தான் இயேசு ரட்சகர். இன்றைக்கு அவரை நோக்கி பார்ப்பாயா? அவரை நோக்கி பார்ப்பாயா? அவரை நோக்கி பார்க்கும் பொழுது சூழ்நிலை எல்லாம் மாறும். எல்லாவற்றையும் நீ நம்ப முடியாதது, நீ கிரகிக்க முடியாது, உன் புத்திக்கு எட்டாததை செய்ய வல்லமையுள்ள தெய்வம் இந்த தெய்வம். நீங்கள் நினைக்கலாம், என்னை விடுவிக்க முடியுமா? இந்த கடன் பாரத்திலிருந்து என்னை விடுவிக்க முடியுமா? எனக்கு ஒரு நிரந்தர வருமானம் தர முடியுமா? என் பிள்ளைக்கு ஒரு வேலையை தர முடியுமா? எங்க வீட்டுக்கு சமாதானத்தை தர முடியுமா? என் குடியார கணவன்ட்ட எனக்கு அன்பை தர முடியுமா? இந்த மனுஷன்ட்ட நிம்மதி என்னால் எதிர்பார்க்க முடியுமான்னு புலம்புகிறாயா? என் ஆண்டவரால் ஆகும்.
நான் பிரசங்கிக்கிற நிஜமான இயேசு கிறிஸ்துவினால் எல்லாம் ஆகும். என்னை இந்த இடத்தில் நிறுத்தினவர் சர்வத்துக்கும் எஜமான், சர்வ சிருஷ்டிக்கும் காரணர், அண்ட சராசரங்களை ஆளுகை செய்கிறவர். ஒரே ஒரு இரவில் பெரிய கொலைகாரனையும் கொள்ளைக்காரனையும் மனம் போல் வாழுகிறவனையும் தெய்வத்துக்கு பயப்படாதவனையும் தொட வல்லமையுள்ள தெய்வம் இந்த தெய்வம். ஒரே ஒரு இரவு. இந்த இரவு நான் சொல்லுவேன், இன்று நீ தேவனிடத்தில் பரம்பொழுது, என் எஜமானிடத்தில் உன்னுடைய குறைகளை உன்னுடைய தேவைகளை நீ ஒப்புவிக்கும் பொழுது, அவரிடத்தில் ஊற்றிவிடும் பொழுது இன்றைக்கு அதை செய்வார். யார் கண்ணில் தயவு கிடைக்க வேண்டுமோ அதை கிடைக்க செய்வார். எங்கே உங்களுக்கு தேவன் விடுதலை தர வேண்டுமோ விடுதலை தருவார். நீ நம்புகிற காரியங்களில் உன்னோடு வருவார் என ஜமான். அந்த தெய்வத்தை அழைப்பாயா? நம்பிக்கையோடு கண்களை மூடி, மனது இருக்குமானால், வசதி இருக்குமானால் முழங்கால் படியிட்டு அப்பா என்று அழையுங்களேன். என் குடும்ப பிரச்சனையை பாருங்கன்னு சொல்லுங்க. உன் குடும்பத்தின் பிரச்சனையை பாருங்கன்னு சொல்லுங்க. சகோதரனே, சகோதரியே, உங்க குடும்பத்தின் பிரச்சனை இனி மனுஷன் சொல்லாதங்க. மனுஷன் சொல்ல வேண்டாம். மகா மேன்மையுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் உங்கள் அருகே தான் இருக்கிறார். மாம்சமான யாவருக்கும் தேவன் என்று சொல்லி இருக்கிற தெய்வம், வானத்துக்கும் பூமிக்கும் நிறைவா இருக்கிற நிறைவான தெய்வம், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொல்லி இருக்கிற தெய்வம் உன் அருகே தான் இருக்கிறார். உன் குடும்ப பிரச்சனையை சொல்லுங்க. உன் போராட்டங்கள் வருத்தத்தை சொல்லுங்க. எதில் எனக்கு குறைவு இருக்கிறது என்று சொல்லுங்கள். இந்த பிரச்சனையில் தேவனே எனக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லுங்கள். எஜமான் மனம் இறங்குவார். நெடுநாளாய் துரத்தி வருகிற சாபங்கள் விலகி போகும். நீ அப்பா என்று கூப்பிடும் பொழுது, இயேசுவே நீ சொல்லும் பொழுது, நெடுநாளாய் துரத்தி வந்து கொண்டிருக்கிற வேதனை வருத்தம் உன் குடும்பத்தை விட்டு நீங்குவதை நீ பார்ப்பாய். என் சகோதரியே, நான் தீர்க்கமாய் சொல்லுவேன், இன்றைக்கு அநேகருக்கு தேவன் இதை செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார், செய்கிறார். இன்றைக்கு நீ சொல்லுவாயா, எங்க வீட்டுக்கு வாங்க டேடி, என் வீட்டையும் பாருங்க, நிம்மதி இல்லாம இருக்கிறோமே, பிரச்சனை வேதனை, ஐயோ ஏன் இந்த பிரச்சனை என்று எனக்கு ஒவ்வொரு நாளும் வேதனை வருகிறதே. இரவு வரும் பொழுதெல்லாம் ஏன் இந்த இரவு என்று புலம்புகிறாய்? பகல் வரும் பொழுது ஏன் இந்த பகல் வருகிறது? நான் விடியாமல் விடியதுக்குள்ளே இறந்திருந்தால் நலமாய் இருக்குமே நீ புலம்புகிறாய். உன்னை தேவன் வாழத்தான வைத்திருக்கிறார். உன் நாளுக்கு முந்திக் கொள்ளாதே. நீ வாழ வேண்டும், நீ வாழ வேண்டும். உன் கண் சமாதானத்தை காணும். உன் குடும்பத்தில் உள்ள சமாதானத்தை, உன் பிள்ளைகளுடைய சமாதானத்தை உங்கள் கண் காணும். அப்பா என்று அழையுங்கள், இயேசுவே என்று அழையுங்கள். என் ஆண்டவர் வருவார், வந்து ஒவ்வொருவரையும் தொடுவார். அவருடைய வல்லமை இன்றைக்கும் இருக்கிறது. நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி இரத்தத்தின் வல்லமை இப்பொழுதே தெய்வமே, யார் யார் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, யார் யார் இந்த செய்தியை நம்பி அப்பா என்று அழைக்கிறார்களோ, அவர்கள் மேல் உடைய திருக்கரம் நீட்டப்படட்டும். அப்பா, உடைய கரம் நீட்டப்படட்டும். குஷ்டரோகியும் கூசாமல் தொட்ட தெய்வம், குஷ்டரோகியின் குஷ்டரோகத்தை நீக்கி வாழ்வத தெய்வம், மரண தருவாயில் வாழவா சாவா என்று இருந்த மனிதர்களுக்கு வாழ்வளிக்கிற வள்ளல் தெய்வமே, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு, இந்த பிள்ளைகளுக்கு வல்லமை வெளிப்படுத்துங்கப்பா. புது சுகம் உண்டாகட்டும். நாள்பட்ட வியாதிகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாத அசுத்தாவின் வல்லமைகள் இப்பொழுதே செயலற்று போகட்டும். நசரேனாகிய இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். அந்த ஜீவனுள்ள ஜீவாதிபதி ரத்தத்தின் வல்லமை இப்பொழுது வெளிப்படட்டும். அலக்களிக்கிற பொல்லாத வல்லமைகள், இரவெல்லாம் தூங்க விடாமல் செய்கிற பொல்லாத ஆவியின் வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது செயலற்று போகட்டும். எங்கிற மெண்டலாயிருமோன்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்கிற பிள்ளைக்காக நான் ஜெபிக்கிறேன். ஐயோ, இந்த பிசாசினால் நான் மெண்டலாய் பையுடையனோ என்று பயப்படுகிற பொல்லாத ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைக்காக நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு இந்த பொல்லாத ஆவியின் வல்லமை செயலற்று போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி இரத்தத்தின் வல்லமை இப்பொழுதே வெளிப்படட்டும். அது அக்கினியாய் வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நசரேனாகிய இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். நசரேனாகிய இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். அவர் தம்முடைய வல்லமை உள்ள கரத்தை உங்கள் மேல் வைக்கிறார்.
வியாதிகள் மாறட்டும். நாள்பட்ட புண்கள், சுகர் புண்கள் ஆறட்டும் இயேசுவின் நாமத்திலே. இனி இவர்களை அது சேதப்படுத்த கூடாது. தேவனே, பயப்படுகிற பிள்ளைகளுக்கான ஜெபிக்கிறேன்ப்பா. நான் என்ன செய்வேன் என்று பயந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கான நான் ஜெபிக்கிறேன். பயப்படாதே என்று சொன்ன அந்த வார்த்தை உடைய பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. பிள்ளையின் வாழ்வை குறித்து பயப்படாதே என்று சொல்லுங்க. குழந்தை இல்லை என்று சொல்லி புலம்புகிற பிள்ளைக்கு சொல்லுங்க, பயப்படாதே என்று சொல்லுங்கப்பா. தருவேன் என்று சொல்லுங்க. போராட்டத்தினால் ஐயோ என்னால நல்ல தொழில் பண்ண முடியலையே, நன்றாய் வேலை செய்தேனே, வேலை செய்ய முடியவில்லையே என்று புலம்புகிற பிள்ளைக்கு நான் ஜெபிக்கிறேன். தேவனே, நீர் ஜீவனுள்ள ஜீவாதிபதி, நீர் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டும். நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் நம்முடைய அடிமை அதிகாரத்தோடு இந்த வேளையிலே ஜெபிக்கிற ஒவ்வொருடைய கருத்தில் வைக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். குறைகள் எல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே, இறைமகனாம் இயேசுவால் நடந்திடுமே. குறைகள் எல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே, இறைமகனாம் இயேசுவால் நடந்திடுமே. பாதையெல்லாம் நெய்யாய் பொழியுமே, பாதையெல்லாம் மறைந்து போகுமே. உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். அதிசயத்தை செய்கிற தெய்வம் உங்களுக்கும் அதிசயம் செய்வாராக, அதிசயம் செய்வாராக. இந்த நாளிலே நமக்கு ஜெப குறிப்பை அனுப்பி இருக்கிற ஒவ்வொருவருக்கு நான் ஜெபிக்க இருக்கிறேன். தேவனே, என் மனதிற்கும் இந்த வேளையிலே என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த ஜெப வேளையிலே, செய்தி வேளையிலே தேவனோடு பேசியிருப்பார். ஆனால் எனக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள் ஜெப குறிப்புக்காகவும் சாட்சிக்காகவும் ஜாஸ்வா டிவி காத்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு அதிசயத்தை செய்வார். பாவூர் சத்திரத்தில் இருந்து அருமையான சகோதரி புனிதா குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கவும், குடும்பத்தில் ஒரு சமாதானம் உண்டாகவும் ஜெபிங்கள் என்று கேட்டிருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பொல்லாத பிசாசனுடைய தந்திரம் நீங்கள் அறிந்ததே. வேதத்தில் சொல்லியிருக்கபடி நீங்கள் அறிந்ததே குடும்பத்தை கெடுப்பது, குடும்பத்தில் பிரிவினை உண்டாக்குவது என்பது அதற்கு ஒரு நியமிக்கப்பட்ட, இந்த காலங்களிலே நியமிக்கப்பட்ட ஒரு வேலையாய் இருக்கிறது. பொல்லாத சத்துருவுக்கு அதன் தலைவனால் நியமிக்கப்பட்டது பிரிவினை. குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது. யார் கணவன் மனைவி, யார் சகோதரன் சகோதரிகள், யார் தகப்பன் பிள்ளைகள், அதற்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அது பிரிக்கிறது. என் ஆண்டவருடைய வேதத்தில் இருக்கிறபடி அன்பில்லாத ஒரு நாட்களுக்குள் வந்திருக்கிறோம். இன்றைக்கு வெறும் வேஷம், அன்பு வேஷம் போடுகிற ஒரு காலக்குள் வந்திருக்கிறோம். அன்பானவன் போல், நல்லவன் போல், இன்னைக்கு நல்லவன் போல் நடித்தால் தான் விருது. அப்படித்தானே? நல்லவர்களுக்கு கிடையாது. நல்லவர் போல் நடிக்கிறவர்களுக்கு, நல்லவன் போல் காண்பித்துக் கொள்கிறவர்களுக்கு தான் எல்லாமே ஒன்று. அதுவும் ஒன்றுதான். நான் உங்களோடு பேசுவாராக. இந்த குடும்பத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். என் சகோதரியே, என் சகோதரனே, கொஞ்சம் கவனித்து கேளுங்கள். கர்த்தர் யார் மூலமாயும் பேசுவார். உங்களுக்கு பேசுகிற அளவுக்கு நான் ஒரு பெரிய பரிசுத்தவானோ நீதிமானோ அல்ல. ஆனால் தேவனனை நிறுத்தியிருக்கிறார். என் சகோதரியே, கொஞ்சம் விட்டு கொடுங்கள் அம்மா, கொஞ்சம் விட்டு கொடுங்கள், கொஞ்சம் சகித்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நினைத்தருளுவார். எல்லா சூழலையும் சீக்கிரத்தில் மாறிடும். ஆமா, கொஞ்சம் பொறுமையா இருங்க, எல்லாம் சீக்கிரம் மாறிடும். ஒரு நாள் ஒரு அருமையான தேவமனிதனிடத்தில் ஒரு அம்மா போய் சொல்லி இருக்குது, ஐயா, என் வீட்டுக்கார் குடும்பம் தாங்கல ஐயா, என் வீட்டுக்கார் ரட்சிக்கப்படணும் ஐயா, ரட்சிக்கப்பட்டாம்னா தாயா இப்படிலாம் நடக்காது, அதனால ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கார்.
இந்த ஐயாவும் தீவிரமாக ஜோமனி இருக்கு. ஒவ்வொரு நாளும் இது நடக்கிற ஒரு காரியம். ஒரு நாள் இந்த ஐயா கேட்டிருக்கிறாங்க, அம்மா உங்களுடைய வீடு எங்கே இருக்கிறது? உங்கள் வீட்டுக்கு வந்து நான் ஜோமன் நினைக்கிறேன், உங்கள் வீட்டை எனக்கு சொல்லுங்களேன்னு சொல்லும் பொழுது இந்த அம்மா சொல்லியிருக்குது இந்த இடத்துல இருக்கிறது என்று. இவருடனே திடீரென்று ஒரு நாள் போய் அந்த அம்மாவின் பெயரை சொல்லி அந்த அம்மாவின் வீடு எங்கே இருக்கிறது என்று கேட்டிருக்கிறார். அதற்கு அருகே இருந்த நபர் சொல்லுகிறார், இதோ 2 வீடு தள்ளித்தான். 2 வீடு தள்ளித்தானா? அந்த அம்மாவின் வீட்டுக்காரர் ரொம்ப கொடுமைக்காரரோ, அதிகமாய் கொடுமை செய்கிறார் என்று சபையில் இந்த அம்மா அழுகிறதே. என்ன வேலை செய்கிறார் அந்த வீட்டுக்காரர்? அவர் யார் என்று கேட்டிருக்கும் பொழுது அவர் சொல்லியிருக்கிறாரு, வேற ஒன்றும் இல்லை, அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டு வேலை தான் நாங்கள். ஐயோ, இந்த அம்மா பேச வச்சுக்க அடுத்தோம்னா கொன்றுவான். நல்ல வேலை அவன் அடியோடு விடுதான். எல்லாத்துக்கும் சந்தேகப்படுதா ஐயா, கெட்டமான வேலைக்கு போய்கிட்டு இருக்கான் ஐயா, போயிட்டு வரேன், நீ எங்க போய் கொஞ்சம் லைட் ஆயிட்டுனா சண்டை, எதற்கெடுத்தாலும் சண்டை. எப்படி அந்த மனிதன் இந்த பெண்ணை வைத்து வாழுறன்னு எனக்கு தெரியல அப்படின்னு. அப்பதான் அந்த பாஸ்டருக்கு விளங்கியிருக்கு, ஓஹோ, அப்படி என்றால் எங்கே இருக்கிறது சமாதானத்தின் ஊற்று? இந்த பெண்ணின் வாயில தான் இருக்குது. இதை அடைச்சாச்சுன்னா தான் சமாதானத்தின் ஊற்று புறப்படும். அவன் தானே? சத்தமா சொல்லுங்களேன். இந்த பெண்ணின் வாயை அடைச்சிட்டா தான் சமாதானத்தின் ஊற்று புறப்படும். அதுவரை புறப்படாது என்று சொல்லி இருக்கிறார். என கண்மணக்கத்துடைய பிள்ளையே, அதை நான் உங்களுக்கு சொல்வேன், விட்டு கொடுங்கள், நான் உங்களை ஆசீர்வதிப்பார். குடும்பத்தை நேசிக்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம் வந்து தேவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லித்தான் ஏற்ற துணையை தந்தாராம். ஆமா, குடும்பத்தை நேசிக்கிற தெய்வம், குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற தெய்வம், குடும்பமாய்த்தான் என் சந்ததிக்கு நீ வரணும்னு சொல்லி குடும்பத்தின் மேல் அவ்வளவு கருசனை உள்ள தெய்வம் இந்த தெய்வம். உங்களுக்கு சொல்லுகிறார், சீக்கிரத்தில் எல்லா காரியங்களையும் மாற்றுவார். நீங்கள் குடும்பமாய் அவரை நோக்கி பாருங்களேன். கண்களை மூடி, மகா இரக்கம் கிருபையும் உள்ளங்கள் பரலோக பிதாவே, இயேசு அப்பா, தேவனே, குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கிற தெய்வம். நீர் இணைத்த உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பது உம்முடைய விருப்பம் அல்லவா? இன்றைக்கு அநேக குடும்பத்திலே சந்தோஷம் இல்லாது இருக்கிறார்கள். என் தேசத்தில் 90% குடும்பத்தில் சமாதானம் இல்லப்பா, சந்தோஷம் இல்லை, பெயருக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். வேதத்திலே சொல்லியிருக்கபடி சமாதானத்துக்கு காரணம் நீர் அல்லவா? சமாதானம் உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது? தேவனே, உடைய பிள்ளைகளுக்கு இறக்க மாறாட்டுங்க. சமாதானம் இல்லாத இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஜெபிக்கிறப்பா. இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் இன்றைக்கு சமாதானத்தை அனுப்பும். அன்றைக்கு சகையை வீட்டை பார்த்து சொன்னது போல இன்னைக்கு இவங்களை பார்த்து சொல்லுங்கப்பா, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆபிரகாம் குமாரனா இருக்கிறன்னு சொல்றது போல சொல்லுங்க டேடி, சமாதானம் உண்டாகட்டும். சமாதானத்தின் காரணரே, இன்றைக்கு உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு வீட்டிலையும் சமாதானத்தை, சந்தோஷத்தை அனுபவிக்க தேவனே நீர் இரக்கம் பாராட்டும். தேவனே நீர் இரக்கம் பாராட்டும். உடைய பலத்த கரத்துக்குள் கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பத்தையும் நான் வைக்கிறேன்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலையும் சமாதானத்தை அருளி செய்யும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன்.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலே ஒருவேளை ஒரு சகோதரி கிருபா, என் கணவர் தவறான வழியில் செல்கிறார், மறுபடியும் என்னுடன் இணைந்து வாழ எனக்காக ஜெபங்கள் என்று கேட்டிருக்கிறார். அதே போல தானும் எனது கணவர் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி இருக்கிறார், குடும்பத்தில் ஒரே பிரச்சனை, எங்களுக்காக ஜெபங்கள் கேட்டிருக்கிறார். என் சகோதரனே, எனக்கு அருமையான சகோதரி, கடைசி காலங்களிலே நடக்கிற அத்தனை காரியங்களும் இந்த நாட்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. தங்கள் இச்சைகளை தீர்த்து கொள்ள என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற நிலைக்கு ஜனங்கள் வந்துவிட்டார்கள். கடந்த நாள் பத்திரிகைகளை பார்த்தேன். 2 பெண்கள் தங்களுடைய தவறான இச்சைக்கு தன் பிள்ளை இடைஞ்சலாய் இருக்கிறது என்று பிள்ளையை கொலை செய்து இருக்கிறாள். இன்றைக்கு அதைத்தான் தேசம் எங்கும் நடக்கிறது. தன்னுடைய தவறான இச்சைக்கு மனைவி தடையாய் இருக்கிறாள், கணவன் தடையாய் இருக்கிறான், பிள்ளை தடையாய் இருக்கிறான் சொல்லி ஐயோ வேண்டாத காரியங்களை செய்து ஒவ்வொரு நாளும் நரகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நரகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு வேளை தெரியலாம், சந்தோஷமாய் உனக்கு இருக்கலாம் சகோதரனே, சகோதரியே, ஒரு நாள் நியாயத்திலே கொண்டு வந்து விடுவார் என் ஆண்டவர், மறைக்கவே முடியாது. நினைச்சுக்கிடலாம் யாருக்கும் தெரியாது, என் சொந்தத்துக்கு தெரியாது, என் கணவனுக்கு தெரியாது, என் மனைவிக்கு தெரியாது என்று. தெரியாமல் போகட்டும், தெய்வத்துக்கு தெரியாமல் போகாது, நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். அன்றைக்கு நீ வெட்கப்படுவாய். நான் வேதத்தில் இருந்தே சொல்லுகிறேன், ஒரு ராஜா ஒரு ராணுவ வீரருடைய மனைவியின் மேல் இச்சித்து தன் விருப்பப்படி செய்தான். என் ஆண்டவர் பார்த்தார், நீ ராஜாவா இருந்தாலும் சரி, ஆண்டிக்கும் அரசனுக்கும் சட்டம் என் எஜமானுடைய சந்ததியிலே ஒன்றுதான். அதே செய்தார். அவனுடைய மனைவியை மற்ற ஊரார் பார்க்கும்படி அவனுடைய மகன் செய்தான். மறைவிலே நீ செய்வாயானால் தேவன் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து விடுவார். சகோதரனே, அன்றைக்கு உன் பிள்ளைகளுக்கு தெரிய வரும் பொழுது, உன் சொந்தத்துக்கு தெரிய வரும் பொழுது, நீ தலை குனிந்து ஏன் வாழ்ந்தோம், எப்படி தெரிந்தது என்று சொல்லி நீ வெட்கப்பட வேண்டி வரும். என் ஆண்டுடைய நியாயத்தீர்ப்பு ஒன்றும் இருக்கிறது, மறந்து போகாதே. என் அன்பு தேவன்மை தேர்ந்தவுடைய ஜனமே, நான் அவருடைய ஊழியக்காரனாய் உன்னுடைய சகோதரனாய் உனக்கு சொல்வேன், இச்சை பாவம். இச்சையினால் பிறக்கிற எல்லாமே பாவம் தான். விட்டுவிடு. பொல்லாத சவகாசம் வேண்டாம், பொல்லாத பீடி சிகரெட் வேண்டாம், பொல்லாத மதுபான பழக்க வழக்கம் வேண்டாம். தேவன் தங்கும் ஆலயமாம் உன் சரீரம். தேவன் தங்குகிற ஆலயத்தில் நீ எப்படி பீடி சிகரெட்டினால் உன் புகையை நிறைத்து வைத்திருப்பாய்? தேவன் தங்குகிற ஆலயத்தில் நீ எப்படி போதை வஸ்துகள் நிறைத்து வைத்திருப்பாய்? தேவன் உனக்கு கணக்கு கேட்காமல் விடமாட்டார், கேட்பார். இன்றைக்கு நல்லா இருக்கிறது போல இருக்கும், ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும், சீக்கிரத்தில் வரும். வெட்கி தலை குடிந்து நீ சம்பாதித்த நல்ல பெயரெல்லாம் எப்படி இருக்கும்? என் சகோதரனே, வேண்டாம் வேண்டாம். வேதத்தில் சொன்னபடி பொல்லாத சவகாசம் வேண்டாம். விட்டுவிடு, செய் என்று விட்டுவிடு. தேவனிடத்தில் அறிக்கை செய்து விட்டுவிடு. தேவன் மன்னிக்க வல்லமை உள்ளவர், உன்னை கழுவ அவர் போதுமானவர். அவருடைய வலது கரம் உன்னை ஆசிரியக்க விரும்புகிறது. நீ நாளுக்கார கழுவப்படு, என்னாண்டு உன்னை ஆசிரியப்பாராக. அடுத்தபடியாக ராம்குமார் சனியிலிருந்து படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லை என்று எழுதியிருக்கிறார்கள். அடுத்தபடியாக மதன் ராதா, திருமணமாகி 2 வருடம் ஆகிறது, குழந்தை பாக்கியம் இல்லை என்று கேட்டிருக்கிறார்கள். சேனையின் கர்த்தர் இரக்கமுள்ள தெய்வம், இறங்குவார். நிச்சயம் உங்களுக்கு தேவன் ஒரு பிள்ளையை தருவார். அவருடைய நாம் அமைப்படும்படியை கண்களை மூடி அழைப்போமா? அப்பா, என் ஜனத்தை பாருங்கள் ஆண்டவரே. வேதத்தில் சொல்லும் போது சீர்கட்டு இருக்கிறார்களே, இன்றைக்கு அது ஒரு நூதன கலாச்சாரம் போல இருக்கிறதே. இதெல்லாம் தப்பு இல்ல, இப்படி செஞ்செல்லாம் தப்பு இல்ல, இதெல்லாம் தப்பு இல்லைன்னு சொல்லி ஒரு குரூப் போதிச்சுக்கிட்டு இருக்கு. தேவனே, சரீரத்தை தீட்டுப்படுத்தாமல்
உமக்கென்று காத்துக்கொள்ள அவர்களுக்கு பலன் தாங்கப்பா. சரீரத்தில் பட்ட வெளி அழுக்குகளை தீர்க்க முடியும், உள் அழுக்கை ரத்தமே கழுவ முடியும் அப்பா. பொல்லாத எண்ணங்கள், சபகாசங்கள், பொல்லாத சத்துருவானவன் தந்திரமாய் கொண்டு வந்த காரியங்கள் எல்லாம் வேண்டாம் செய் என்று அருவறுத்து விடு. பாவத்துக்கு ஒரு சம்பளம் உண்டு, அந்த சம்பளம் பெறாமல் நீ போக முடியாது. பாவத்தின் சம்பளத்தை நீ அனுபவிக்கும் போது அது இரண்டாம் மரணத்தை உனக்கு கொண்டு வரும். அக்கினி கடலும் கந்தகவுமாய் இருக்கிற மரணம், அதில் தப்ப முடியாது. எஜமான இயேசு கிறிஸ்து ஒருவரே வழி. தங்கள் பொல்லாத வழியில் விட்டு மனம் திரும்பினாள், தேசத்துக்கே சேமம் என்று சொல்லி இருக்கிறார். அவருடைய நாமத்தை அறிந்த நீங்கள், அவருக்கு பிரியமாய் சாட்சியாய் வாழ்வேன் என்று ஒப்பு கொடுத்த நீங்கள், உங்கள் பொல்லாத பாவ அழுக்குகளை, பாவ சுவாபங்களை அறிக்கையிட்டு விட்டுவிடும் பொழுது தேவன் இரக்கம் பாராட்டுவாராம். தேவனே, குழந்தை இல்லாத தம்பிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும் அப்பா. திருமண தடைகள் நீங்கட்டும். வேலை வாய்ப்பு இல்லாதபடி பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தேவனே, நீர் மனதிறங்கும். பிள்ளைகளுக்கு படிப்புக்கு ஏற்ற நல்ல வேலையை ஆசீர்வாதி தந்து நன்மையினாலும் கிருபையினாலும் நிலைத்தருளும். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் கர்த்தாவே, நீர் மெய்யாகவே பிள்ளையோடு பேசினீர் என்று ஜனங்கள் அறிந்து கொள்ளட்டும். நசன இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார் என்று பிள்ளைகள் சாட்சிகளாய் மாறட்டும். பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.